இந்த தேவனுடைய பிள்ளைய தேவனுடைய சமூகத்தில் இருந்து தேவன் எனக்கு கொடுத்ததான வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறவில்லை என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கதான அன்பு தேவனுடைய பிள்ளைய, உன்னோடு கூட தேவன் இந்த கால வேளையில் பேசி கொண்டிருக்கிறார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, ஆபிரகாமுக்கு 99 வயதாகும் பொழுது நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஆபிரகாமோடு தேவன் உரையாடி கொண்டு வருகிறார். அதுக்கு 16ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய வயது பார்த்தீங்கன்னா அந்த கடைசி வசனத்தில் 86 வயது ஆகும் பொழுது அவனோடு இடைப்படுகிறார். அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா 99 வயதில் தான் அவனோடு இடைப்படுகிறார். இடைப்பட்ட காலம் 13 வருடம். 13 வருடம் அவன் தேவ சித்தம் செய்யல, தேவனுடைய சத்தத்தை கேட்கல, தேவனோடு உரையாடி கொண்டிருந்தவன், தேவனுக்கு பலி செலுத்தினவன், செய்யப்போகிற காரியத்தெல்லாம் அவ்வப்போது ஆபிரகாமோடு பேசி வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். ஆனால் அந்த 13 வருடம் பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் கேப் விழுந்துருச்சு. அன்பு தேவனுடைய பிள்ளைய, காரணம் என்னன்னா சாராளுடைய பேச்சை கேட்டு அந்த ஆகார நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா 13 வருடம். திரும்ப அவர் என்னன்னா மறுபடியும் ஆபிரகாமோடு பேசுகிறாரு 99ஆவது வயதில், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று. அன்பு தேவனுடைய பிள்ளைய, தேவன் நம்மிடத்தில் உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். உத்தமம் என்று சொல்லும் பொழுது நேர்மை, உண்மை. குறுக்கு வழியை என்னைக்கும் பார்த்தீங்கன்னா தேவன் விரும்புவதே கிடையாது. அவர் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன், அவர் நிச்சயமாக வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். 15ஆவது அதிகாரம் 1 வசனத்தை சொல்றாரு, அவன் பலி செலுத்தி முடிந்த பின்பு, காரியங்கள் நடந்து முடிந்த பின்பு, நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடவுமாக இருக்கிறேன் என்று சொல்றாரு. அவனும் என்ன சொல்றானா, நான் புத்திர சன்னிதானம் இல்லாமல் இருக்கிறேன் எனக்கு கொடுங்க. அப்போவும் அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை உறுதிப்படுத்துவதற்காக வானத்து நட்சத்திரத்தை பாரு, கடற்கரை மணலை பாரு, உன்னால் என்ன கூடுமானால் நீ என்னன்றாரு. இது மாதிரி எண்ணக்கூடாத அளவுக்கு உன்னுடைய சந்ததி பெருகும் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆனால் அதுக்கு இடப்பட்ட காலத்தில் தான் இந்த ஆகாரம் நடுவில் நுழைஞ்சது. அன்பு தேவனுடைய பிள்ளைய, இது நிமித்தமாக இன்னும் அவனோட வாக்குத்தத்தம் தாமதமாகிறது. அதை தான் நம்ம நினைக்கணும். நம்ம நினைக்கிறோம் வாக்குத்தத்தம் நிறைவேறல, ஏன் தாமதமாகுதுன்னு. அவன் அந்த 13 வருடம் பார்த்தீங்கன்னா தேவனை எப்படி பின்பற்றினான்னு தெரியாது. ஆனால் அவனை பற்றி அந்த 13 வருட காரியத்தை ஒன்றுமே சொல்ல. ஆனால் 99 வயதில் மறுபடியும் பேசி சொல்கிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாக இரு என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் அவனுடைய பெயரை எல்லாம் மாற்றுறாரு. ஆபிராம் என்பதையெல்லாம் ஆபிரகாம் என்று மாற்றுறாரு. சாரா என்பதையெல்லாம் சாராள் என்று மாற்றுறாரு. அன்பு தேவனுடைய பிள்ளைய, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு நீ எனக்கு முன்னாடி நடந்திருந்த உத்தமனாயிருன்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல், நான் உன்னை மகா திரளாய் பெருக பண்ணுவேன்னு வாக்கு தத்தம் கொடுக்க உடன்படிக்கை பண்ணுறாரு. அன்பு தேவனுடைய பிள்ளைய, உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது உறுதிமொழி, வாக்கு தத்தம், இதெல்லாம் அர்த்தமாகும். எப்படிப்பட்ட தேவன்? எல்சதாய் தேவன். அவர் பார்த்தீங்கன்னா திருப்திப்படுத்துகிற தேவன். அவர் பார்த்தீங்கன்னா சொன்னதெல்லாம் செய்கிற தேவன். அந்த எல்சதாய் தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட தேவன் இடைப்பட்டு மறுபடியும் சொல்ல, உன்னை நான் திரளாய் பெருக பண்ணுவேன்னு. அதுக்கப்புறம் தான் பேரை எல்லாம் மாற்றி அவனுக்கு வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கத்தக்கதான கிருபையை தராரு. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனை எப்படியா உத்தமமாக பின்பற்றுகிறோம்? நம்முடைய உத்தமத்தை வழி விலக செய்வதற்காக என்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு கொண்டிருக்கிறது, அதற்கு நம்ம செவி கொடுக்கிறோமா? அதுதான் இங்கே முக்கியமான காரியம். அவன் செவி கொடுத்தது நிமித்தமாக தான் ஆண்டவரோடு பேசி ஆண்டவரோடு சித்தத்தை செய்து கரெக்டாக வந்தப்பெல்லாம் கரெக்டாக நடந்து கொண்டே வந்துச்சு. எப்போ இந்த கேப் விழுந்துச்சோ, சாராளுடைய பேச்சுக்கும் ஆகாருடைய பேச்சுக்கும்
ஒத்துழைத்தது நிமித்தமாக அவனுக்குள்ள பார்த்தீங்கன்னா உத்தமத்தை இழந்த நிலைமையில் காணப்பட்டது நிமித்தமாக தேவன் பேசி நீ எனக்கு முன்பாக உத்தமனாயிருன்னு. அன்பு தேவனுடைய பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வழியை விட்டு விலகச் செய்வதற்கு, நம்முடைய தேவனுக்கு முன்பாக இருக்கிறதான உத்தமத்தை விட்டு விலகச் செய்வதற்கு நாம் நேசிக்கிற எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய வார்த்தைக்கு நம்ம கவனமாக இருக்க வேண்டும். யோபுவை எடுத்துக்கொள்ளுங்க. யோபுவை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்குறான் உத்தமன் என்று, சாத்தானும் சாட்சி கொடுக்குறான் உத்தமன் என்று. ஆனால் பார்த்தீங்கன்னா யோபுனுடைய வாழ்க்கையில் எல்லாம் அழிக்கப்படுகிறது, ஆனால் மனைவி மட்டும் மிஞ்சி இருக்காங்க. ஆனால் அந்த மனைவி மூலமாக பாருங்கள் அவனுடைய உத்தமத்தை இழக்க பண்ணுவதற்காக அநேக காரியங்கள் சாத்தான் அவன் மூலமாக கிரியை செய்கிறான். நீ ஏன் இன்னும் சாகாமல் இருக்க? நீ ஏன் இன்னும் உயிரோடு இருக்க? வெறும் எலும்பு தோல் தான் இருக்கு, இதை வச்சுக்கிட்டு இன்னும் நீ என்னமா உத்தமத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிற. ஆனால் அவன் சொன்னான், நீ பைத்தியக்காரி பேசுறது போல பேசாத, எனக்கு எல்லாம் தெரியுன்றான். அதே யோபு 31:6 சொல்றான், சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து, என்னுடைய உத்தமத்தை அறிவாராகனே. பாருங்க, சுமுத்திரையான தராசு. அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில தேவன் உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். சங்கீதம் 15:1 சொல்லப்பட்டிருக்க, கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான், உத்தமனாய் நடந்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அன்பு தேவனுடைய பிள்ளைய, பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த சபையிலையும் உத்தமமாக இருக்கணும். அதே நேரத்தில் அந்த பரலோக காரியத்துக்கு போவதற்கு நம்ம உத்தமமாக இருக்கணும். அந்த உத்தமம் எப்படிப்பட்டது? அந்த உத்தமத்தை உடையவர்களாக இருந்தோன்னா தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். அதோடு மட்டும் இல்லாமல் எல்லாவற்றுக்கும் மேலே ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான் என்று சொல்லப்பட்டது. இப்படிப்பட்டவன் தான் அந்த பரலோக கூடாரத்துக்கு உள்ளதையும் போக முடியும். பூமிக்குரிய கூடாரத்துலையும் நீ உத்தமமாக இருந்தால் தான் பரலோக கூடாரத்துக்குள்ளேயும் போக முடியும். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இந்த கால வேளையில் நம்முடைய உத்தமம் எப்படிப்பட்டதாக காணப்படுது? நாம் அனைவரை பரலோகத்துக்கு நேராக நாம் வழி நடத்துகிறோம். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை என்ன என்பதை நம்ம அறியாமல் இருந்து கொண்டு இருக்கிறோம். நம் மூலமாக வழி நடத்தினவர்கள் பரலோகத்துக்கு போயிடுவாங்க, ஆனால் நம்முடைய நிலைமை என்ன என்பது மிகவும் பரிதாபமாக தான் இருக்கும். அதனால் நம்ம மற்றவங்களுக்கு போதிப்பதை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் ஒவ்வொரு நாளும். அன்பு தேவனுடைய பிள்ளைய, உங்களோட வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் தாமதமாக இருக்க காரணம், நாம் நேசிக்கிறவர்களுக்கு நாம் இடம் கொடுத்து கர்த்தரை விட்டு வழி விலகி போவோமே, ஆனால் இன்னும் தாமதமாகி கொண்டே தான் வரும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்கள் நம்ம காணப்படுவோம். தேவன் எல்லா காரியத்தின் சகலத்தையும் அதே அதன் காலத்தை நேர்த்தியாக செய்கிறதான தேவன் ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு கொடுத்ததான வாக்கு தத்தத்தை எல்லாம் பரிபூர்ணமாக அவர் நிறைவேற்றுவார். இப்போ நம்ம பாடல் கூட பாடினோம், வாக்கு தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர்னு. அவர் உண்மை உள்ள தேவன் தான். இன்னும் வாக்கு தத்தம் அப்படியே நின்று கொண்டிருக்கிறது, ஆனால் தாமதமாகி கொண்டிருக்குது. காரணம் என்ன என்பதை இந்த கால வேளையில் ஆராய்ந்து பாருங்கள். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் வருகிற நாட்களில் வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க கிரியை செய்வாராக.